பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த 23வது கர்த்தருடைய நாளிலே நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கூடி வர தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நெருக்கங்காலங்கள் முடிவுக்கு வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலுமாக கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே ஷாலோம், அல்லேலூயா. யாவே நிசியே, அல்லேலூயா. யாவே ஷாலோம், அல்லேலூயா. யாவே நிசியே, அல்லேலூயா. யாவே ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. யாவே ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லேலி புஷ்பமே, அல்லேலூயா. சரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லேலி புஷ்பமே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேற்றரவாளரே, அல்லேலூயா. பெலத்தின் ஆவியே, அல்லேலூயா. தேற்றரவாளரே, அல்லேலூயா. பெலத்தின் ஆவியே, அல்லேலூயா. சத்திய ஆவியே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, அல்லேலூயா. சத்திய ஆவியே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே,
அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. திரிக தேவனே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. திரிக தேவனே அல்லேலூயா. 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 நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த அப்பா 2020 ஆண்டின் 23வது கர்த்தருடைய நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆராதனை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள, நடுக்கத்துடனே உம்முடைய சந்நிதி முன் வர எங்களுக்கு ஆண்டவரே இன்னொரு நாள், இன்னொரு வாரத்தை எங்களுக்கு கூட்டி தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற எல்லா பிசாசின் கிரிகளையும், அதாவது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் பொல்லாதவன் சேனைகள், அந்தகார லோகாதிபதிகளை அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சபித்து கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் போ இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தேவனுடைய நன்மை, கர்த்தரை அறிகிற அறிவின் பெருக்கம், விசுவாசத்தின் பெருக்கம், வெற்றுள்ள வாழ்க்கையின் பெருக்கம், நன்மைகளின் பெருக்கம், ஆண்டவரே சகல கிருபைகளின் பெருக்கம், ஆண்டவரே வளர்ச்சி, கிறிஸ்துவுக்குள்ள காணப்படுகிற வளர்ச்சியின் பெருக்கம் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கத்தக்கதை கட்டவிழ்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய மறைவிடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மறைவிடம் இயேசுதான். அந்த மறைவிடம் நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையாக இருக்கிறார். இந்த மறைவிடத்திற்குள்ளாக இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, ஈவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலில் தான் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். உன்னதர் மறைவில் இருப்போன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பான் என்கிற பாடல். ஆம், அவருடைய நிழல் ஆகிய இயேசு, ஆவிக்குரிய நிழலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தங்கி தாபதிக்கிறோம். அந்த நினைவை வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் புகழப்படுவதா. இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உன்னதர் மறைவில் இருப்போம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பான் என்கிற பாடலை தேவ நாமமிக்கென்று பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். மறைவில் இருப்போம், வல்லவரின் நிழலில். உன்னத மறைவில் இருப்போம், வல்லவரின் நிழலில் சுகமாக தங்கிடுவார். நான் கர்த்தரை நோக்கினி என்ன அடைக்கலம் நீ, கோட்டையின் தேவா என்னல் நம்பிக்கையும் நீ, என் அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன்.
செட்டைகள் என் தஞ்சம் தொடுவார் என்றும் என்னை தம் செட்டைகளால் என்னன் கேடகம் அவரின் வார்த்தை. நான் கர்த்தரை நோக்கினி எந்த அடைக்கலம் நீ கோட்டையும் தேவன் என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீர் என்று சொல்லுவேன். எந்த அடைக்கலம் நீர் என்று சொல்லுவேன். பாறை பேடாதென் வலைக்கு என் கால்களை தப்புவே பாறை பேடானின் பண்ணிக்கென்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காய்ச்சிடுவா. நான் கர்த்தரை நோக்கிறேன் எந்த அடைக்கலம் நீ கோட்டையும் தேவன் என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் வீழ்ந்தாலும் எந்த கண்களால் மட்டும் கண்டிடுவே வாது என் கூடாரம் அணுகாது. நான் கர்த்தரை நோக்கிறேன் எந்த அடைக்கலம் நீ கோட்டையும் தேவன் என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். மறைவில் இருப்போ வல்லவரின் நிழலில் மறைவில் இருப்போன் வல்லவரின் நிழலில் சுகமாக தங்கிடுவார். நிழலில் சுகமாக தங்கிடுவார். நிழலில் சுகமாக தங்கிடுவார். நிழலில் சுகமாக தங்கிடுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய நிழலுக்குள்ள நாம் தங்கியிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களிலே கர்த்தர் நம்மை மறைத்து தற்காத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்துக்கு நேராக செல்வோமா? சங்கீதத்தின் வாயிலாக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சங்கீதத்துக்கு நேராக திருப்போம். Let's turn to the book of Psalm. 84ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். சங்கீதம் 84 12 வசனங்கள் இருக்கிறது. மாறி மாறி வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கும் வீடும் தகைவலான் குருவிக்கும் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும்
தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட நோக்கமும் காலமும் நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். தாவீது தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமினாலே துரத்தப்படுக வேலையிலே, அப்சலோமினாலே அகித்தோப்பேலின் ஆலோசனை கேட்ட தன் மகன் அப்சலோமினாலே உயிருக்கு ஆபத்து என்று அறிந்து அவன் அரண்மனையை விட்டு கிளம்பி காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே எழுதப்பட்ட சங்கீதமாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலுமாக கொரோனா என்கிற அப்சலோம் போல இருக்கிற கொரோனா, இந்த வியாதி நிமித்தமாய், இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் நம்ம எல்லாரும் வீடுகளில் இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம தனிநபர் பார்க்கும்போது இடைவேளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கட்டுப்பாடுகளை விதித்து அநேகர் பார்க்கும் பொழுது பல நாட்களாக, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாட்களாக நாம் தனித்து இருக்கிறோம். ஆண்டவர் விட்டு பார்க்கும் பொழுது ஆலயம் நாம் தான், ஆனால் கூடி வருகிற இடத்தை விட்டு தூரமாய் நாம் இருக்கிறோம். தனித்தனி குடும்பங்களாக தனிப்பட்ட விதத்தில் காணப்படுகிறோம். தாவீதும் அப்படித்தான் காணப்பட்டான். அந்த சூழ்நிலையை ஏங்குகிறான். நாம் எப்பொழுது ஆலயத்தில் நாம் கூடி வருவோம், எப்பொழுது தேவ சமூகத்தில் நிற்போம் என்கிற தாகம் அவனுக்குள்ளாய் இருந்ததை பார்க்கிறோம். என்னை கேட்கும் அன்பானவர்களே, அப்படிதான் நமக்கும் அந்த தாகம் வருகிறது. கர்த்தருடைய வருகை தாமதமானால் அடுத்த வாரத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடி வர போகிறோம். அல்லேலூயா. We are going to come together and worship. ஆகவே அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது இங்க 2ஆம் வசனத்தில், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் ஆத்துமா என்று சொல்லும் பொழுது மனிதன் முப்பகுதிகளை கொண்டவனாயிருக்கிறான். அவனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I want to be very clear. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஸோ இதை நம்ம மனசுல இருத்திக் கொள்வது நல்லது. இந்த சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறது நான் வலியுறுத்தி நான் வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் எப்படி இருக்கு? வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் ஆத்துமா ஆலய பிரகாரம் எப்படி இருக்கு? வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. நான் இதை கொஞ்சம் இப்போ இருக்கிற தமிழில் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கர்த்தாவே, உமது ஆலயத்திற்குள் நுழைவதற்கு என்னால் காத்திருக்க முடியாது. இப்படிதான் சொல்றாரு. என்னால் காத்திருக்க முடியல. ஏனெனில் மிகுந்த ஆவலாய் இருக்கிறேன். நான் மிகுந்த ஆவலாய் இருக்கிறேன். என் அவயவங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள தேவனோடு இருப்பதையே விரும்புகிறது. பாருங்க எவ்வளவு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த தாகத்தை அந்த தாகம் நமக்கு தேவை. தேவனை ஆராதிக்கிற தாகம் நமக்கு தேவை. இன்னொரு இடத்துல இப்படி சொல்றார், ஆங்கிலத்தில் இப்படி சொல்கிறார், Now how I want to be there, I long to be in Jehovah's temple with my whole being. I sing for joy to the living God. நான் எப்படி இருக்கிறேன்? வாஞ்சையா இருக்கு, தவனமா இருக்குன்னா என் முழு சரீரத்தோடு கூட நான் வந்து அங்க நிக்கணும். என் ஆவி மாத்திரம் இல்லை, என் ஆத்மா மாத்திரம் இல்லை, என்னுடைய சரீரம் முழுவதும் வந்து என்ன செய்யணும்? நாங்கள் 3 பகுதிகளை கொண்டவர்கள் வந்து உடைய சமூகத்தில் ஆராதிக்கணும். ஆத்மான்னு சொன்னாலே
மனிதன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவில் 5 பகுதிகள் இருக்கு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 என்னுடைய எண்ணம். ஆத்துமாவுக்கு முதல் பகுதி எண்ணம், நம்முடைய சிந்தனை எல்லாம் அங்கதான் இருக்கு. 2வது மனசாட்சி, கான்ஷியன்ஸ். முதல்ல பார்த்தோம் மை தாட்ஸ், என்னுடைய எண்ணம். 2வது மை கான்ஷியன்ஸ், என்னுடைய மனசாட்சி. 3வது மை மெமரி, என்னுடைய ஞாபக சக்தி, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்கிற இடம், ஞாபக சக்தி. 3 காரணம், ரீசன். நீங்க பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் எதுவுமே நாம் செய்யறது கிடையாது. சில பேர் காரணம் இல்லாமல் செய்யறாங்கன்னா அவங்க வந்து உலகத்தோடு தொடர்பற்றவர்கள், மனநிலையை பாதிக்கப்பட்டவர்கள். காரணத்தோடு வாழ்கிறவர்கள். நம்ம எல்லாம் காரணத்தோடு தான் வாழ்றோம். இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கணும். ஏன் ஆராதிக்க? வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ பார்த்துக்கங்க, அதுக்கு எதிர்ப்பதை என்னன்னு பார்த்துக்கங்க. அவர் தேடாதவர்களுக்கு குறைவு இருக்கும்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறேன். கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனால, பில் கேட்ஸ் அவருடைய பேரை வச்சுக்கிறதுனால கோடீஸ்வரன் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்து அவருக்காக வாழ்கிறவர்கள் தான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் அவருக்குரியவர்களாக இருக்கும் பொழுது நல்ல கவனிங்க, சொல்றாரு நம்முடைய காரணம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை தேடுகிற காரணம் முக்கியம். கடைசியா பாசம், மை லவ். இன்னைக்கு நிறைய பேர் பாசம் கொள்கிறார்கள், வேலையில் பாசம் கொள்கிறார்கள், அவர்கள் செய்கிற செயல்களில் பாசம் கொள்கிறார்கள். காரணம் என்ன? அதே நினைத்து கொண்டிருக்கிறார், அதே தியானிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எதை வந்து தியானிக்கிறோமோ, எதன் மேல நம்முடைய நாட்டம் கொள்கிறோமோ அது மேலதான் பாசம் வரும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்கள் கண்ணால் காண்கிறது மேல நினைவாகவே இருக்கிறாங்க. பெண்கள் மேல நினைவா இருக்காங்க. ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்க மேல நினைவா இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் ஆம்பளை பசங்க மேல நினைவா இருக்காங்க. இப்படி நினைவா இருக்கிறதா அப்படியே ஓடிட்டு இருக்க பார்க்கும்போது ஆத்மாவில் அவர்கள் மேல பாசம் வருகிறது. அந்த பாசம் சரியான பாசம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனை குறித்ததான கொண்டிருக்கிற பாசம் தான் சிறந்தது, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோ இதை இந்த இடத்துல அதான் சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலய ஸ்தலம் நமக்காக திறந்து வைக்கப்படுகிறது. நாளை தினம் முதற்கொள் திறந்து வைக்கப்படுகிறது. ஜெபிக்க வருகிறவர்கள் நீங்கள் வரலாம். வரும்பொழுது என்ன செய்யலாம்? மாஸ்க் போட்டுக்கணும், நீங்கள் வந்தவொடனே அங்கே கை கழுவணும், கரெக்டாக சுத்தபத்தமாக இருக்கணும். வந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அங்கங்கே உட்கார்ந்து தேவனை ஆராதித்து விட்டு கடந்து போகலாம், ஜெபித்து விட்டு கடந்து போகலாம். ஸோ தேவனுடைய ஆலய பிரகாரங்கள் இத்தனை நாட்கள் குவாரண்டைன், தனிமைப்படுத்தப்படுகிறதிலே பார்க்கும் பொழுது நாம் தனித்து விடப்பட்ட இந்த காலங்களிலே இப்போ அதெல்லாம் மாறி ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள். அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இங்க பாருங்கள், தாவீதுக்கு நல்லா தெரியும். ஏன்னால் ஆராதித்து ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டவன். ஆராதித்து அவர் எப்பவுமே நன்மை செய்கிறவர் தான், ஆனால் ஆராதிக்கிறது இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. He loves praising God. ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த ஆராதிக்காத நிலை, ஆராதிக்காத ஒரு சூழ்நிலை என்னை கேட்கும் அன்பானவர்களே, நான் ஆராதிக்க தேவையில்லை பிரதர், சர்ச்சுக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நான் தான் சர்ச்சுன்னு சொல்லிடுச்சு, நான் பைபிள் படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். நோ, சபை கூடி வருகிறதை நாம் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுகிறது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வருகை சமயமாக இருக்கிறது. ஏன் நாம் விட்டுவிடக்கூடாது? அங்கே நமக்கு ஆறுதல், அங்கே நம்பிக்கை, அங்கே பலன், அங்கே உற்சாகம் ஊட்டும் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆரோக்கியமான நல் வசனங்கள், இவைகளெல்லாம் நம்ம ஆலயத்தில் தான் கிடைக்குது, ஆராதனையில் தான் கிடைக்குது. அல்லேலூயா. அதை நம்ம போன வாரமே பார்த்தோம். நான் மறுபடியும் பேச விரும்பவில்லை. 1ஆம் தேதி பார்த்தோம். பாருங்க, அந்த ஒரு இடத்துல சொல்லி நான் கடந்து போகிறேன். சங்கீத புஸ்தகம் 133ஆம் அதிகாரம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது. நம்மளாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சகோதர சகோதரிகளா இருக்கும். நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை 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 நன்மை, எத்தனை இன்பம். நன்மை உண்டாகுதுங்க, அது தேவன் கொடுக்கிற இன்பமா இருக்கிறது. 2வது வசனம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளிலே இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும். 2வது அபிஷேகம். நாம் கூடி ஆராதிக்கும் பொழுது அங்கே அபிஷேகம் வருகிறது. 3 எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது.
அபிஷேகம். அங்கே ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதம், ஜீவன். நாம் கூடி வருகிற ஆலய பிரகாரங்களிலே நமக்கு ஆசீர்வாத ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் கூடி வர்றோம். கூடி வர்றது ரொம்ப முக்கியம். ஆகவே இங்கே தன் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறது. ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால உங்கள் வாஞ்சை எதை பற்றி இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே கர்த்தர் கேள்வி உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறார். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், அதாவது ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்க, தாவீதுடைய கதறல், தாவீதுடைய வாஞ்சை ஒரு மானோடு இங்கே ஒப்பிடுறாரு. மானுக்கு சுத்த தண்ணீர் தேவைங்க. ஓடுகிற தண்ணீர் இருந்து தண்ணி குடிக்காது, அப்படியே நிற்கிற தண்ணீர் தான் குடிக்கும். ஆடும் அப்படிதான், வாஞ்சித்து கதறது போல. தண்ணீர் இருந்தால் அதுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதே போல ஆண்டவரே நீர் இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஆமே சொல்லுங்களேன். உங்களுடைய பிரசன்னம் இருந்தால் சந்தோஷம். அந்த தாகத்தோடு கூட தேவ சமூகத்திலே வருகிறான். சொல்லுங்க, சங்கீதம் 63:1 சொல்றாரு. எப்ப தேடுறாரு? வாஞ்சையா தேடுறாரு. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். காலையிலே உம்மை தேடுறேன், காலையிலே உம்மை ஆராதிக்கிறேன், தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கு. வறண்டதும் விடாய்த்ததுமான நிலம். நல்லா கவனிங்க. இப்போ அங்க பார்த்தோம் மான் அப்படின்றாரு, இங்க பார்க்கிறோம் சொல்றாரு ஒரு வறண்டு போன நிலத்தை போல. ஐயோ மழை பெய்யாதா, ஸ்தோத்திரம், என்னை செழிப்பாக்காதா, என் தாகத்தை தீக்காதா, தாகத்தை இருக்கிற தண்ணீரை போல என் ஆத்துமா என்ன செய்கிறது? வறண்ட நிலம் போல. தண்ணீர் 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 என்று மழைக்கு ஏங்குறது போல உங்களுடைய பிரசன்னத்துக்கு ஏங்குறதையா அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, அதிகாலமே தேடுகிறேன், ஸ்தோத்திரம், என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்றார். ஆக தேவன் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தாவீதுக்கு நல்லா தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். விசேஷமாக நான் ஒரு காரியத்தை போன வாரத்தில் ஆவியானவர் சொன்னதை கேட்டீர்கள். எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரிகளையோ தேவ பிள்ளைகளையோ யாரும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். குறை சொல்றது நம்முடைய வேலையே கிடையாது. அது ரொம்ப ஆபத்து என்பதை மறுபடியும் சுட்டி காண்பித்து நான் செல்கிறேன். 3வது வசனம், என் ராஜாவும் தேவனமாகிய சேனையில் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கும் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இடத்தை நீங்க சரியான விதத்தில் சுத்தம் பண்ணலைன்னா சிலந்தி வலவை பின்னும், குஞ்சுகள் பறவைகள் சின்ன நேரத்தில் கூடு கட்டும். அதுக்கு கவலையே கிடையாது. எங்கேயோ ஃப்ரீயா இருக்கு, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லை, சரி கூடு கட்டுவோண்டா அப்படின்னு கூடு கட்டும். இங்க தாவீது தான் சொல்றாரு, என் ராஜாவும் சேனைகளுமாய் கர்த்தாவே என் ராஜாவே அப்படின்றார். இவர் ராஜாவா இருக்காரு, ஆனாலும் ராஜாதி ராஜாவை தேவனை பார்க்கிறார். ராஜாவே சேனைகளுடைய கர்த்தாவே உம்முடைய பீடங்கள்னா என்ன? இது போல பீடம், ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயத்திலிருந்து பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கும் வீடு, சின்ன கூடு கட்டியிருக்கு. தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அதுக்கெல்லாம் கிடைச்சிருக்குப்பா, எனக்கு இல்லையே. நான் ரொம்ப தாகத்தோடு இருக்கிறேனே, நான் காடுகளில் சுற்றி கொண்டு இருக்கிறேனே, என் மகனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி தாவீது அரசன் பாடுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கும் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வாரத்தோடு அது முடிவடைகிறது. நான் அடுத்த வாரத்தில் அந்த தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு துதி கன மகிமையை செலுத்துவோம். பிள்ளைகளே, இந்த வேளையில நாம் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரம். சங்கீதம் 43:4 சொல்கிறது, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். பாருங்க, இந்த பீடம்னு சொல்லும் பொழுது அந்த பீடத்துல என்ன? எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். ஆண்டுடைய பரிசுத்த ஸ்தலம், ஆண்டுடைய மகா பரிசுத்த ஸ்தலம், அப்படிப்பட்ட ஆராதனையின் ஊடாக பிரவேசித்து அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதை தாவீது உணர்ந்தான், ருசித்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான்.
நீங்களும் கூட தேவனை விட்டு நம்ம இந்த குவாரண்டைன் தொடர்ந்து இருந்திருந்தா, ஸ்தோத்திரம், தொடர்ந்து நம்ம ஆராதனை நடத்த முடியாமல் இருந்திருந்தா என்னவாயிருக்கும்? ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருப்போம். தூரம் போக 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 ஆபத்து பிள்ளைகளை, தூரம் போக 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 நிறைய நன்மைகளை நம்ம இழந்து போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கர்த்தரிடமாய் கட்டி சேருவோம், கர்த்தரை ஆராதிப்போம். அவன் சொல்கிறான், உங்களுடைய பீடத்தண்டைகளில் அடைக்கலான் கூறி வைக்கும், தகைவேலான் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஆம், நமக்கு ஆரோக்கியமும் பலமும் ஆசீர்வாதமும் தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் பனை போல செழித்து லீபனோனில் கெதுரு மரத்தை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஏன்னா அங்கதான் ஜீவ தண்ணீர் இருக்கிறது, அங்கதான் வார்த்தையாக தண்ணீர் இருக்கிறது. அதை உறிந்து கொள்கிற எல்லா மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆண்டவரை துதிப்போமா, அவரை மகிமைப்படுத்துமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள், அவர் நல்லவர். நன்றி நன்றி நன்றி. இஸ்ரவேலின் துதிகளின் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளின் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தம்மை போல எம்மை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, உன் தந்தை போல எம்மை தூக்கி சுமந்து. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோ, காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோ, காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்று உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்த மணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்த மணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போறோம், யோர்தானின் அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போறோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே என்றுரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த மாறி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த மாறி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். எதிரியின் படை என்னை சூழும் போது ஓங்கிய புகழ் கொண்டு
நீ என் பழையனை சூழ்ந்தும் போது ஓங்கிய புயம் கொண்டு துச்சம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வானே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வானே பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். ஒரு நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் எங்கும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் எங்கும் ராஜா. உம்மை பாடுவதால் இனி தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் இனி தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காவும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காவும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. பொழுதில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உங்கள் போதுமலை என்னை நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, புகழப்படுவதாக, துதிக்கப்படுவதாக.
அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் சொல்கிறது, என்னை என் ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, பாட வைத்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆண்டவர் ஆராதிங்க. நன்றி ஆண்டவர். ஜீவன் தந்தே உம்மை ஆராதிக்க, வாழவே தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாள் ஆராதிப்பே. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழவே தீர் உம்மை ஆராதிக்க, சேர்ந்து கொண்டே உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாள் ஆராதிப்பே, உம்மை எந்நாள் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நிச்சயமானவரே, ஆராதனை 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 ஓ நிச்சயமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். படைத்த படைப்புகள் ஜீவராசிகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. மனிதனோ நம்முடைய சாயல் குப்பாய் படைக்கப்பட்டவனோ உமக்கு தூரமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீதரசன் நம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனமுமாய் இருந்ததை கர்த்தர் அறிவர். நாங்கள் உம்முடைய வாழ்க்கை, எங்கள் ஆத்மா மேலே வாஞ்சையும் தவனமாய் இருக்க தொடர்ந்து உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்களை வழி நடத்தும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம் அப்பா. இப்படி ஜீவனுள்ள வார்த்தை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படி வார்த்தையை கேட்காத படிக்கு தடை செய்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு மனக்கண்களை திறந்தருளுவீராக. பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராகப்பா. தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி எங்களுக்கு தருவீராக தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. 2 தீமோத்தேயும் ஆண்டவரே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் நம் எல்லோருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆவியின் படி நடக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் அந்த ஜீவனுமா இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய வார்த்தை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பேச போகிற தாசரை நீர் மறைத்து பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. தொடர்ந்து உடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் ஒன்றை மகிம் பரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் செல்வதற்கு முன்பதாக நம்ம எப்பொழுதும் செய்கிற விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி சொல்வோம். இது என்னுடைய பரிசுத்த வேதாகம். இது என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு.
இந்த பரிசுத்த வேதாமும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இப்பொழுது இருக்கிற நிலையின்படியே தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தையோடும் அப்படிதான் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம அதன் அடிப்படையில் நாம் பேசி கேட்டு வருகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் எல்லா பகுதிகளிலும் நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நாம் பார்த்து வருகிறோம் 112ஆம் சங்கீதத்தை அடிப்படையை கொண்டு அந்த சங்கீதத்தில் காணப்பட்ட வார்த்தைகள் 2 வசனங்களை நாம் பார்த்தோம். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். இந்த 2 வார்த்தைகள் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மீட்கப்பட்டவர்கள் தேவனுக்கு பயந்து இருக்கிற வாழ்விலே கர்த்தரை நம்பி ஸ்திரமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நம்பி God has called us to be steadfast in His word. ஆண்டவருடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்பதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஊரில் என்ன வேணா பேசலாம், துர்ச்செய்தி பேசலாம், நீங்கள் நற்செய்தியை மாத்திரம் பார்க்க வேண்டும். அந்த நற்செய்தி தான் வேத வசனத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவைகளை நம்பி நாம் வாழ்ந்தால் போதும். அதே ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே இந்த நாளிலுமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். உட்ப பிரிவுகளாக தேவன் நம்மோடு கூட பேசி வருகிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இந்த உலகத்திலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்து வருகிறார். ஆகவே அதில் நிறைய பகுதிகளை நமக்கு போதித்தார். அதில் அடுத்ததாக கடைசியாக பார்த்தோம், 10வது பகுதியை பார்த்தோம். கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவை. எதற்கு என்று சொன்னால் அவரை போல ஒரு பிரதியை உண்டாக்க. God wants our life. For what purpose means that to reproduce his own, தன்னையே ஒரு மறுபடியும் இந்த உலகத்தில் குட்டி கிறிஸ்துக்களாக அநேகரை கொண்டு வருவதற்காக தேவன் விரும்புகிறார். ஆமென். உங்களை என்னை குட்டி கிறிஸ்துக்களாக இந்த பூமியிலே அவர் வைக்க விரும்புகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் பவுல் சொல்றாரு. நம்ம கலாத்தியர் 2:20 வாசித்தோம். எனது கடந்த கால வாழ்க்கை கிறிஸ்துவோடு சிலுவையில் இறந்து போனது. My past life is dead, crucified with Christ. முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்துவோடு கூட இறந்துருச்சு. இனிமே நான் கிடையாது, இயேசு தான் வாழ்றார். ஸோ இதில் நம்ம பார்த்தோம், இயேசு எனக்குள்ளாக, அப்போ நான் செத்துட்டேன், கடந்த கால வாழ்க்கையை செத்துட்டேன், இப்போ நான் யார் தான் நமக்குள்ள வாழ்றா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இயேசு வாழ்றான்னா இயேசு எப்படிப்பட்டவர், எனக்குள்ள வாழ்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்க துவங்கினோம். எனக்குள்ள வாழ்கிற இயேசு என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். 2, அவர் வாழ்க்கையின் மகிமையாக இருக்கிறார் என்று பார்த்தோம். 3, அவர் வாழ்வின் வல்லமையாக இருக்கிறார் என்று பார்த்தோம். 4, அவர் வாழ்க்கையின் பரிசாக இருக்கிறார் என்று பார்த்தோம். 5, அவர் வாழ்வின் உறுதியாக இருக்கிறார் என்று பார்த்தோம். 6வது, அவர்தான் வாழ்வழிக்கும் ஜீவ அப்பம் என்று பார்த்தோம். 7, அவர் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவரே என்று பார்த்தோம். 8, அவர்தான் நித்திய ஜீவன், எனக்குள்ளாக சுதந்திரத்தை தரக்கூடிய ஒரு நித்திய ஜீவனாயிருக்கிறார் என்று பார்த்தோம். 9வது, நித்திய ஜீவ வாழ்வின் சாட்சி அவர்தான், எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி அவர்தான். ஆமே சொல்ல. இன்றைக்கு 10வது காரியத்தை பார்க்க போகிறோம். இதை 4வது பகுதியாக தொடர்ச்சியான செய்திகளாக நாம் கேட்டு வருகிறோம். இன்றைக்கு 4வது பகுதியாக 10வது குறிப்பாக வாசிக்க விரும்புகிறேன். எனக்குள்ள இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வாசிக்கவும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். Gospel of John chapter 10, 10ஆம் அதிகாரம்.
28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிகள். 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ரொம்ப அழகா இயேசு சொல்றார். ஆடுகளை பற்றி பேசுறார். ஆடுகளை அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகவும் மேய்ப்பனாக தன்னை ஒப்பிட்டு பேசுறார் இயேசு. அவர் சொல்றாரு, ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், வாழ்க்கையின் பாதுகாப்பு நானே அப்படின்றார். இந்த 10வது குறிப்பா தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உரிய பாதுகாப்பு இயேசு ஒருவரே. அல்லேலூயா. இன்னைக்கு என்னதான் கொள்ளை நோய், வியாதிகள், பற்றாக்குறைகள், நெருக்கங்கள் இந்த உலகத்துல வந்தாலும் என்னை பாதுகாக்கிறவர் இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எனக்குள்ள அந்த வாழ்றாரு. நிச்சயமா நான் பாதுகாப்பு நிலையில் இருக்க மாட்டேன். என்ன வேணா சொல்ல, நான் பாதுகாப்புக்கு ஏற்ற உபகரணங்களை பயன்படுத்துகிறேன், உண்மைதான். ஆனால் இதற்கு மேலாக, அதற்கு மேலாக இயேசு எனக்குள்ளா இருக்கிறார், இயேசு என் வாழ்க்கையின் பாதுகாப்பா இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் கிறிஸ்து என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவர் ஒரு காலம் என்ன செய்வதில்லை? கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகள் என் கைகளிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நித்திய ஜீவன் என்று பார்க்கும்போது ஜோயே என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஜோயே என்று சொன்னால் தேவ ரகமான வாழ்க்கை. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ ரகமான வாழ்க்கையை தருகிறார், வெற்றுள்ள வாழ்க்கையை தருகிறார். தேவரகமான விசுவாசம் என்று பார்க்கிறோம், தேவரகமான வாழ்க்கை. நாம் குட்டி கடவுள்களை போல மாறி விடுகிறோம். அது ரகமான வாழ்க்கையை தருகிறார். 2, அவர் சொல்றார், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அப்பலோமி என்றால் அவைகள் அழிந்து போவதில்லை, அவைகளை நான் இழந்து போவதில்லை, அவைகள் சாவதில்லை என்றார். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இவைகளை நாம் பார்க்க போறோம். அடுத்தது பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கைகளில் பறித்து கொள்வதில்லை. ஹர்பதாசோ என்று சொன்னால் டு சீஸ், கேட்ச், பிடுங்கி எடுப்பது, பிளக், பிடுங்கி எடுப்பது, புல், பிடுங்கி எடுப்பது, டேக் பை ஃபோர்ஸ், தன்னுடைய வல்லமையினால ஆண்டவருடைய கரத்திலிருந்து பிடுங்கி எடுப்பது. இப்படிப்பட்ட காரியத்தை யாரும் நிகழ்த்த முடியாது, நாம் பாதுகாப்பு தரேன் உத்தரவாதம் கொடுக்கிறார். என்னை கேட்கும் அன்பார்களே, இயேசு நமக்கு என்ன தர்றாரு? இயேசு தம்மை நம்பி இருக்கிற ஆடுகளாயிருக்கிற மக்களாயிருக்கிற நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ஜீவத்தை தருகிறார். வாழ்வு, கிருபை நிறைந்த வாழ்க்கையை தருகிறார். எங்க போனாலும் தேவ கிருபை. அல்லேலூயா. சோத்திரம். வாழ்க்கையில என்ன பகுதிகளிலும் அவர் நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே தேவனாயிருக்கிறார், அவர் ஒருவரே நித்திய வாழ்வு கொண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை உடைய நமக்கு அந்த நித்திய வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். கர்த்தரை குறித்த அறிவை நமக்கு தருகிறார். நோயிங் காட் மீன்ஸ் ஹேவிங் தட், அந்த நாலேஜ், அந்த அறிவு நமக்கு வரும் பொழுது வாழ்வு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஓசியா சொல்கிறார், என் ஜனம் அறிவு இல்லாமைனாலே சாகுறாங்க அப்படின்றார். என்ன கேட்குமான்மாங்களே? இப்ப இந்த வசனத்தை இப்படி எடுத்துக்கலாமா? என் ஜனம் அறிவுடையவர்களாய் இருப்பதனால, தேவனை குறித்து, கடவுளை குறித்து, தன்னை குறித்து, தேவாதி தேவனை குறித்த அறிவு உடையவர்களாய் இருப்பதனால வாழ்கிறார்கள் என்று சொல்ல வரார். அப்போ தேவனை குறித்த அறிவு இருக்கிறவன் வாழ்வான், தேவனை குறித்த அறிவு இல்லாதவன் நாசமாகிறான். இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நீ நாளில் இயேசுவை எனக்குள் வாழ்கிறான்னு சொன்னால், எனக்குள்ள வாழ்ற இயேசுவை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நீங்க அந்த இயேசு என்ன தருகிறார்? எனக்கு பாதுகாப்பை தருகிறார். பாதுகாப்பின் வாழ்க்கையினுடைய உத்தரவாதம், பாதுகாப்பின் உத்தரவாதத்தை தருகிறார். அவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ அவரை குறித்த வெளிப்பாடு, அவரை குறித்த அறிவு நமக்கு தருகிறார். அந்த அறிவு தான் நமக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையோடு முடிந்து போவதில்லை, சரீர வாழ்க்கையோடு முடிந்து போவதில்லை. இந்த சரீர வாழ்க்கை 120 வயசு இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட வயது இருக்கலாம். இதை மாத்திரமில்லை, இங்கே நான் கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் ஸ்தோத்திரம், என் கண்களை திறப்பேன், அங்கே என் பிரதான மேய்ப்பனோடு கூட நான் நித்தியமா இருக்க போகிறேன்.
என்னை கேட்கும் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், எப்பா என் நாடுகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க. அதோட அவர் நிறுத்திடல, அவர் நீதியை கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நீதிமான் என்கிற தகுதியை கொடுக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? நீதிமான் என்றால் என்ன? தேவன் இருக்கிறார், தேவனுக்கு முன்னால் நான் நிற்பதற்கு குற்ற உணர்வோ பய உணர்வோ இல்லாமல் தேவனுக்கு முன்னால் நிற்பதற்குரிய திராணி, அந்த தைரியம். மனிதர்கள் குற்றம் செய்தபடியால் போய் ஒளிந்து கொண்டார்கள். நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற ஆதி மனிதர்களுக்கு, மனுக்குலத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்த ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டான். He hid himself. ஏன்? அவன் வாழ்க்கையில குற்ற உணர்வு, பய உணர்வு. நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் குற்றம் செஞ்சிட்டேன் என்கிற பய உணர்வு. என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்குரிய திராணியை தருகிறார். அதுதான் நீதி, தேவனுடைய நீதி. இயேசு எனக்கு வாழ்வு தந்திருக்காரு, எனக்கு நீதியை தந்திருக்கிறாருங்க. ஏன்? எப்போதும் நான் ஜெபத்தில் வரும்பொழுது பிதாவாகி தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்குரிய திராணியை கொடுக்கிறார். பய உணர்வோ குற்ற உணர்வோ இல்லாம நிற்கக்கூடிய திராணி. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில தேவனை குறித்த அறிவு இல்லாதனால, தேவனுடைய நீதியை பற்றுக் கொள்கிறோம் என்கிற அறிவு இல்லாதனால நீங்க நிறைய பேர் பயத்தோடு வராங்க. பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண நல்லா இருக்கும், இவங்க ஜெபம் பண்ண நல்லா இருக்கும், அப்படி நிறைய பேர் மற்றவங்ககிட்ட ஜெபம் பண்ணும்படியே கேட்கறாங்க. அல்ல, இல்ல தேவ பிள்ளையே, உங்களை குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே என்னை நீதிமானாக்கினீரே, இதற்காய் ஸ்தோத்திரம், தைரியமாய் உம்முடைய கிருபாசனத்தில் கிட்டி சேர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர ஆண்டவர் நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. He has given us righteousness. Amen. அப்போ நீதி, தேவனுக்கு நிற்பக்கூடிய அந்த நீதியை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோட நிறுத்தல, அவர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறாருங்க? விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நான் ஸ்தோத்திரம், நான் சொந்த தமிழ், என்னுடைய நடைமுறை தமிழில் அதை நான் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். அதை வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல தெளிவாய் புரியும். எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விசுவாசத்துடைய விளக்கத்தை அங்கே போடுகிறது. நான் சொந்த தமிழில் வாசிக்கிறேன், கவனிங்க. நாம் விசுவாசம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதி தான் விசுவாசம். ஒரு காரியத்தை நம்புறேன்னா அது மேல ஒரு உறுதி, நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற உறுதி, என் வாழ்க்கையில் நான் அடைந்து விட்டேன் என்கிற உறுதி, அதுதான் விசுவாசம். அந்த நம்பிக்கையில உறுதி தான் விசுவாசம். நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவது தான் விசுவாசம். என் கண்ணால நான் பார்க்கல, இன்னும் அது என் கைக்கு வரல, இன்னும் எனக்கு அந்த ப்ரமோஷன் வரல, இன்னும் எனக்கு அந்த உயர்வு வரல, இன்னும் எனக்கு திருமணம் ஆகல, ஆனா அதெல்லாம் நடந்துருச்சு அப்படி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒருவர் விசுவாசிப்பது தான் விசுவாசம். அந்த நம்பிக்கையினுடைய உறுதித்தன்மை தான் விசுவாசம். மறந்துடாதீங்க. தொடர்ந்து போகும் பொழுது சொல்கிறார் 6ஆம் வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் எவனும் தேவனுக்கு விருப்பமானவனாக இருக்க முடியாது. அப்போ இயேசு எனக்கு வாழ்வு தராருன்னா, நித்திய ஜீவனை தராருன்னா இது தந்திருக்கிறார், விசுவாசத்தை தரார். என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள காணப்படுவது விசுவாசம். விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவரை நான் திருப்திப்படுத்தணும், அவருக்கு பிரியமா இருக்கணும், எனக்கு விசுவாசம் தேவை. அவரை நான் நம்பணும், அவர் வாக்குறுதிகளை நம்பணும். நீங்க நிறைய பேருக்கு பொறுமையா இருக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொன்னால் பொறுமையோட காத்திருக்கணும். They have to wait upon the Lord. ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் இது செய்வார், இது செய்து விட்டார், இதுக்காக நான் காத்திருக்கிறேன், இது நடந்துருச்சு அப்படின்னு காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஓ என்று சொன்னால் என்னங்க? ஏகாரம். காத்திருக்கிறவர்களுக்கு தான் புது பலன், காத்திருக்கிறவர்களுக்கு தான் நன்மை, காத்திருக்கிறவர்கள் தான் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும், பிரீதியா இருக்க முடியும். அப்போ சொல்றாரு இந்த 6ஆம் வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாக. அப்ப தேவனுக்கு விருப்பமானவனா இருக்கணும்னா நாம் விசுவாசம் கொள்ளணும். விசுவாசம் ரொம்ப அழகா சொல்ல, விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ விசுவாசம் எதனால் வருகிறது? ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றது, விசுவாசம் கேள்வினால் வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும்.
கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். விசுவாசம் தேவனால் வரும், விசுவாசம் கேள்வினால் வரும். விசுவாசம் கேள்வினால் வரும். எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் விசுவாசம் வரும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட கடையதெல்லாம் கேட்டுட்டு, கண்ட கடையதை பார்த்துக்கிட்டு, கண்ட கடையதை நிதானிச்சுட்டு, கண்ட கடையதை எதிர்பார்த்துட்டு அதுதான் நடக்கும் தொடர்ந்து சிந்திச்சு அதனால அவங்களுக்கு விசுவாசம் வருது. ஆமாங்க, இதை நான் பார்த்தேங்க, இதை செஞ்சுங்க, அதனால வந்துருச்சு. ஆமா, யோபு சொல்கிறார், யோபு 3 25 சொல்றார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நான் என்ன பயந்தனோ அதான் நேரிட்டது, என்ன விசுவாசனோ அதான் நேரிட்டது. ஐயோ இப்படி இருக்குமோ என்று சொல்லி அவன் பயந்து அந்த நம்பிக்கை கொண்டான், அந்த மேல விசுவாசம் கொண்டான். ஐயோ அப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு அவன் விசுவாசம் கொண்டபடியே அவனுக்கு அப்படி நடந்தது. என்ன கேட்கும் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு சொன்னா, இவ்வளோ காரியங்கள் கொடுத்திருக்காரு ஆண்டவர். எனக்கு தன்னுடைய ஆடுகளாகிய நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, கிருபை நிறைந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே தேவன், உண்மையான தேவன், அவரே நித்திய தேவன், அவரிடத்தில் நித்திய வாழ்வு இருக்கிறது. அவரை குறித்து அறிகிற அறிவை தந்திருக்கிறார். அதனால நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், அதனால நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும். அவர் நீதியை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம், அவரை நீதிமானாக்கி இருக்கிறார் என்று பார்த்தோம். ரொம்ப நிறைய இருக்கு. அவர் எனக்கு விசுவாசம் தருகிறார், நம்பிக்கை அவர் தான் தருகிறார். நம்பிக்கை மீன்ஸ் எதிர்பார்ப்பு, இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் தான் தராரு. அல்லேலூயா. நம்பிக்கை அதான் தராரு. அவரை குறித்ததான ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். நம்ம எப்பவுமே வரும், பந்திக்கு நேரம் வரும், கர்த்தருடைய பந்திக்கு நேரம் வரும், ஒரு கொண்டாட்டத்தோடு வரும். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையில் 5 காரியத்தை, முக்கியமான காரியத்தை செய்து முடித்து விட்டார். என் பாவங்களை பரிகரித்து விட்டார், என்னை நீதிமானாக்கி விட்டார். ஸ்தோத்திரம். என் தரித்திரத்தை நீக்கி விட்டார், என்னை ஐஸ்வர்யமானாக்கி விட்டார். பார்க்கும் பொழுது 3வது, நான் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். 4வது காரியத்திலே பார்க்கும் பொழுது என் நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து விட்டார், என்னை சுகமாக்கிட்டார். அல்லேலூயா. அவர் சுமந்து கொண்டு என்னை சுகமாக்கி விட்டார் என்று சொல்லி 5 விதமான ஆசீர்வாதங்களை நாம் இது பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகளிலிருந்து பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் தரித்திரன் அல்ல, என்னை சீமானா மாற்றி விட்டார். எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையில் தான் நடந்திருக்கு பாருங்க. ஆகவே எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் கொண்டாடுகிறேன் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த நித்திய ஜீவனுக்குள்ள அன்பை நான் அறிந்து கொள்கிறேன். I discover love. அன்பு என்று சொல்லும்போது உலக பிரகாரமான அன்பு இல்லை. அந்த அன்பை பற்றி நான் மறுபடியும் சொல்லி நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. பிரியமானவர்களே, அன்பு என்று சொல்லும் பொழுது அகாப்பேயோ என்று சொல்ல தேவ ரகமான அன்பு, தியாகமான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, சகலத்தையும் தாங்கக்கூடிய அன்பு, சகிக்கக்கூடிய அன்பு. ஸ்தோத்திரம். அந்த அன்பு பொறாமை கொள்ளாது, அந்த அன்பு சினமடையாது. இந்த அன்பை பற்றி கொரிந்தியர் முதல் நிருபத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி யோவான் சொல்லுகிறார். அப்போ அன்பு நாம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள அடைந்து கொள்கிறோம். இன்னைக்கு எல்லாம் இருக்கு, விசுவாசம் எல்லாம் இருக்கு, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. If you don't love your brother, no hope sir. அன்பு தேவை உனக்கு, அன்பினால தான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. பாருங்கள், இவைகளெல்லாம் அதுக்குள்ள நாம் பார்க்கிறோம். அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதற்காக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியான ஒரு சாட்சியா இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உன்னை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வேன் சொல்கிறார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் ஒரு காரியத்தை உத்தரவாதத்தோடு எடுத்துக்கிட்டாருன்னா கடைசி வரைக்கும் விட மாட்டார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் விட மாட்டார். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த கொரோனா துவங்குற காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீங்க திரும்பி பாருங்க, எத்தனையோ பேர் மாண்டு போனால் கர்த்தர் உங்களை காத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்? அவர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார் தேவ பிள்ளைய. உத்தரவாதம். எஸ் கிவன் வேர்ட் ஆஃப் செக்யூரிட்டி. ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பின் வார்த்தை, உறுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க அதை மறந்து போக வேண்டாம். ஆமென். அவர் அதுக்கு பிரதிநிதியா இருக்கிறார், உன்னை காக்கிறவர். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எடுப்போம் சங்கீதம் 131, 121ஆம் சங்கீதத்தை எடுப்போம். 121ஆம் சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என் காக்கிறவர் உறங்கார். இதோ 4ஆம் வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சில நேரம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன்லாம் போட்டிருக்கிறோம். ஒரு நாள் அந்த வாட்ச்மேன் தூங்கிட்டார்.
அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு, என்னய்யா நைட்டில் காவல் காக்கிறதுக்கு தானே உங்களை வச்சிருக்கு, ஏன் தூங்குனீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் கூட தூங்கக்கூடாது ஐயா அப்படின்னார். நீ லாக்கியே கிடையாது அப்படின்னும். என் தாப்பனார் இருந்தார் அப்போ. நீ லாக்கியே கிடையாது, நைட் வாட்ச்மேனுக்கு அர்த்தமே இல்லையா அப்படின்னாரு. எந்த காவலாளியும் தூங்கி விடுவான், அசந்து விடுவான். கர்த்தர் அசராதவர், இந்த காலத்துக்கும் சமயத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் மனுஷன் கிடையாது தூங்குறதுக்கு. உறங்காமல் கண் விழித்து உன்னை காக்கிறவர் கர்த்தர். என்ன பாதுகாப்பாருங்க, என்ன உத்தரவாதம் தெய்வ பிள்ளைகளே. அவர் சொல்றாரு, அப்பா உனக்குள்ள இருக்கிற இயேசு உன்னை உத்தரவாதத்தோடு காக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாது. என்ன வந்தாலும் சரி. நேற்று ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க, ஆகஸ்ட்ல தான் எங்கேயோ நிற்கும் அப்படின்னாங்க கொரோனா. எது எங்கே நின்னான்னு தெரியும். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமே சொல்லுங்களேன். ஏன்னு சொல்ல, என்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. He is neither slumber nor sleep. அவர் தூங்குறது இல்லை, கொரட்டை கூட தூங்குறதும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம பாதுகாக்கிறார், நம்மை உத்தரவாதத்தோடு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக இதுதான் அந்த உத்தரவாதம் தான் ஒரு பெரிய பரிசு மாதிரி. இந்த நித்திய ஜீவன் ஒரு பரிசு மாதிரி. இது கிருபையினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய கிரியினால கொடுக்கப்படல. என் ஆடுகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன்றார். நான் என்னமோ கீழ்ப்படிஞ்சதுனால அவர் கொடுக்கிறதா நினைக்கிறான். கிடையவே கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிரேஸ். கிருபையினால கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊழியம் எனக்கு கிருபையினால கொடுக்கப்பட்டதுங்க. அதை என்னைக்குமே நினைச்சு மறக்கவே மாட்டேன் நான். இந்த படி ஏறி வரும்போதும் சரி, பிரசங்கம் பண்ணும்போதும் சரி, பாடும்போதும் சரி, கிருபை நினைத்து தான் பாடுவேன். ஏன்னா ஐ ஹவ் நாட் earned it. நான் அதை சம்பாதிக்கல. இயேசு தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கிருபை. அப்ப ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை பாருங்க. இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. எனக்கு இந்த மரமண்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தரை குறித்தே பெருமை பாராட்டும். Just glorify God. வாழ்வு கொடுத்தாரே, எனக்கு வாழ்க்கை அளித்திருக்கார், நீதியை கொடுத்திருக்கிறாரே, கிருபையை கொடுத்திருக்கிறாரே, விசுவாசத்தை தந்திருக்கிறாரே, நம்பிக்கை தந்திருக்கிறாரே, அவரை நான் துதிப்பேன். அவருக்காக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாருங்க, இந்த நித்திய ஜீவனை பெறுறதுக்கு எனக்கு மத்தியஸ்தரா இருக்கிற இயேசு பாருங்க, இதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கார். எனக்காக மீடியேட் பண்றார். பிதாவோடு என்னோட என்ன செய்யறார், மத்தியஸ்தரா இருந்து எனக்காக வழக்காடுறார். அப்போ நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இயேசு, கர்த்தராக இயேசு எனக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, அந்த பகுதி, அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சோ பியூட்டிஃபுல். யோவான் சுவிசேஷம் நம்ம வாசித்த பகுதி தான் 10:28. மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. 10:28. ஓகே, லெட் மீ ரீட். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என்னங்க ஒரு காலம்? இது முக்கியமான செய்தி, அதெல்லாம் நீங்க நினைக்கிறேன். ஆதாமுக்குள்ளாக சந்ததி, ஒரு பெரிய சந்ததி காணாமல் போயிடுச்சு. தேவனை விட்டு தூரமா போயிடுச்சு. அவர்களுக்குள்ள அழியும் தன்மை வந்து விட்டது. என்னைக்கு பாவம் செஞ்சானோ, ஆதாம் செஞ்சானோ, அந்த சந்ததி முழுவதும், ஸ்தோத்திரம், இயேசு வருகிற வரைக்கும் பாவம், அழிகிற தன்மை. யாரு தப்பவே முடியாத ஒரு நிலப்பாடு. இப்படிப்பட்ட நிலப்பாடு இருந்த நாட்களிலே கிறிஸ்து நமக்காக அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, அவர் சொல்றார், அவைகள் கெட்டு போவதில்லைன்னா தான் அதற்காக அந்த இடத்தை ருசி பார்க்க போறான்னு அர்த்தம். என்ன கேட்குமான்மார்களே, இயேசு எனக்கு வாழ்வு கொடுக்கிறவராக, நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக எனக்குள் வாசம் பண்ணுகிறான்னு சொன்னால், அவர் 2வது பகுதி சொல்றார், அது கெட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை. கெட்டு போவதில்லைன்னு சொல்லும் பொழுது அழிந்து போவதில்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இன்னொன்னும் பிரசங்கம் பண்றாங்க. அதை பத்தி நான் விமர்சனம் பண்றதுக்கு நான் நேரம் இல்லை, அதை நான் பண்ணவும் போறதில்லை. ஐயா, பரலோகம் போறதுக்கு நீ நானும் பிரயாசப்பட தேவை கிடையாதுங்க. என் பிரயாசத்தினால நான் பரலோகம் போகல, இதுதான் உண்மை. தப்பா நினைக்காதீங்க. திஸ் இஸ் த ட்ரூத்.
இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரலோகம் கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. Heaven is given to those who believe in Christ Jesus. ரட்சிக்கப்பட்டு ஆவியின் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவன் தன்னுடைய ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பார்க்கும் பொழுது மாறுதலை ஏற்படுத்தாமல் பழைய வாழ்க்கையில் அங்கே சிக்கி தவித்துக் கொண்டு அவன் உலகத்தில் வாழ்வான்னு சொன்னால் அது ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாமல் அந்த உலகத்தில் வாழ்ந்து போறான். அது ஃபுல்லா வாழ முடியாது அவனால. ஏன்னா அதை அழிச்சிரும். அறிகிற அறிவு இல்லைன்னு அழிச்சிரும். ஆவிக்குரிய நிலையில ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது அவன் நித்தியத்துக்குள்ளாய் கர்த்தரிடத்துல தான் போவான், தவிர வேற எங்கும் போக மாட்டான். ரொம்ப தெளிவா இருக்கு. அவைகள் நல்ல கவனிங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நாங்க ஆதி காலத்துல அப்படின்னா நினைச்சோம், கடைசி வரைக்கும் அவன் ஓடினா தான் சரியா வரும். ஏன்னா வசனமா அப்படி போட்டிருக்க, முடிவு பண்ணி இந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். இவ்வளோ வசனங்கள் சில எது இருக்கு. ஆனா இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. இஸ் வெரி கிளியர் அபவுட் ஹிஸ் டாக். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவர்கள் சரீர பிரகாரமாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் சரி, ஹலோ, சரீரத்தில் தேவனுக்கு பிரியமா வாழாம இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்மாற்றத்தில் போய் போனாலும் சரி, ஒன்று மட்டும் தெளிவா இருக்காரு. பார்க்கும் பொழுது கண்ணியிலோ சோதனையிலோ அகப்பட்டாலும் சரி, அவர் தெளிவா இருக்காரு, பரலோகத்துக்கு கொண்டு போவான்ட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் அப்படி போட்டிருக்குங்க. அப்போ எப்போ வேணா வாழலாமா? ஒன்று மட்டும் தெளிவா சொன்னேன், உலகத்தில் நீங்க வாழணும்னா கர்த்தருக்கு பிரியமா தான் வாழணும். If you want to live a glorious life on earth, you have to be a believer of Christ and you have to follow the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும்? வசனத்தின்படி கிருபையினாலே நீ என்ன செய்யணும்? நடந்தே தீரணும். வேற வழி கிடையாது. இல்லைங்க, நான் ஆவியில் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆத்மாவில் சரீரத்தில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இது இங்கே நடக்கும். இட் will happen. ஆகவே தெளிவா இருக்காரு. சொல்றாரு, ஒரு காலம் அவைகள் கெட்டுப்போ நரகத்திற்கு போவதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஆடுகள் நரகத்திற்கு போவதில்லை. ஆனா ரட்சிக்கப்படாத துன்மார்க்கத்தில் வாழ்கிறவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். என்னை கேட்கும் அன்பானவர்களே, இந்த பகுதியை நான் பேசணும்ல, இந்த பகுதி பேசுறேன், அந்த பகுதியை பேசணும். அவர் சொல்றாரு, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லைன்னு சொன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், நித்திய ஜீவனை பெறாத மக்கள், அவர்கள் கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, வாலிபனே, வாலிப சகோதரியே, நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இந்த குவாரண்டைனால வர்றதில்லை, இந்த யூடியூப் சேனல் வரைய பார்த்துட்டு இருக்கேன். உன்னை மொத்தம் தெளிவார், தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை, நீதியை, சமாதானத்தை, விசுவாசத்தை, நம்பிக்கை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாய் என்றால் ஒரு நாள் முடிவு வரும். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. ஒரு நாள் முடிவு வாழ்க்கைக்கு வரும், அல்லது அவருடைய வருகை முந்திக் கொள்ளும். அப்பொழுது எங்கே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க போகிறோம் என்பதை பாருங்கள், சிந்திங்கள். இந்த இயேசுவை தான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். இந்த இயேசு வாழ்வு தருகிறார். இந்த இயேசு நித்திய ஜீவனை தருகிறார். இந்த இயேசு யாரெல்லாம் நித்திய ஜீவனை தந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் அழிய மாட்டார்கள், நரகத்துக்கு போக மாட்டார்கள். என்ன பாதுகாப்பு, உத்தரவாதம் பாருங்க. அவர் சொல்றாரு, 3வது பகுதி, அந்த வசனத்துக்கு 3வது, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதில்லை. ஒருவனும். கிறிஸ்துவின் ஆடுகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. புரிகிற மாதிரி சொல்றார். பிதாவாகி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்போடு கூட இருக்கிறது. எல்லாம் நித்திய காலமாய் அவருடைய கரங்களில் இருக்கும். வாவ், அதை ஆண்டவர் நல்ல பாதுகாக்கிறார். கீழ்ப்படிந்து அவருக்கு அர்ப்பணித்த ஆடுகளை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், சுமக்கிறார், அதுக்கு தேவையானவைகள் எல்லாம் தருகிறார். தெய்வ பிள்ளையே, அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியாது. என்றால் அவருடைய கரத்திலே உங்களுக்கு வழிநடத்தல் இருக்கிறது, அவருடைய கரத்திலே பராமரிப்பு இருக்கிறது, அவருடைய கரத்திலே பாதுகாவல் இருக்கிறது.
அவருடைய உண்மைத்துவம், அவருடைய இருதயத்தின் உண்மைத்துவம் எப்படிதான், என் பிள்ளைகள்னா என் ஆடுகள்னா இப்படிதான் நான் வச்சுக்குவேன் அப்படின்றாரு. எல்லா ஆபத்துக்கள் இருந்து நம்மை காக்கிறது. சங்கீதம் 95 அதிகாரம், சங்கீதம் 95 அதிகாரம், சாம்ஸ் 95, சங்கீதம் 95 அதிகாரம். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருக்கு கைக்குள்ளான ஆடுகளுமாமே. புரியுற மாதிரி சொல்ற. கையினா கை அடக்கம், அவருடைய கரங்களுக்கு இல்லை, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற ஆடுகள். சங்கீதம் 23 பல மாதங்களாக பேசியிருக்கிறோம். ஆண்டோடைய சபையில தேவன் பேசியிருக்கிறார். ஆடுகளை பற்றி நிறைய பார்த்துருக்கிறோம். ஒரு வசனம் இருக்கிறது இப்படி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதை நம்ம ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்க, சாவுக்கு எடுத்துட்டாங்க. மரணம் எங்கே விசுவாசிகள் மரணம் இருக்கோ அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிப்பாங்க. இல்லைங்க, அது மரணத்தை பற்றி பேசலை. மேய்ப்பனானவன் வெயில் காலங்களிலே தரைப்பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் அப்படியே வாடி போய் காஞ்சு போயிருக்கும். ஆடுகளுக்கு பசுமையான புல் தேவை. ஆகவே என்ன பண்ண, மலைகள் மேலே ஏறி ஒரு நாள் ஓய்வு கொடுத்துட்டு, ஆடுகளை ஓய்வு கொடுத்துட்டு அவன் பயணித்து மலைகள் மேல் ஏறி எங்கெல்லாம் உயர்ந்த இடங்களில் பசுமையான புல் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவார். பார்த்துட்டு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டுவார். இடம் நல்லதா, நல்ல ஆகாரம் இருக்கா, எத்தனை நாள் நம்ம மந்தைக்கு இந்த ஆகாரம் போதுமானது, எல்லாத்தையும் பார்த்துருவான். இந்த ஆகாரம் நல்ல ஏற்புடைய ஆகாரம் தானா, இல்லை விஷம் நிறைந்த பில்லா, அப்படியே எல்லாத்தையும் பரிசோதித்து பார்த்துட்டு வந்து புதுசாக கூட்டிகிட்டு போவான். அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழித்து ஓய்வு எடுத்துட்டு கூட்டிகிட்டு போகும் பொழுது அந்த ஆடுகளுக்கு புதிய இடம்னால அங்கங்கேயும் சிதறாது. மேய்ப்பன் பக்கத்திலே இருக்கும். அந்த மேய்ப்பனுடைய கைக்கு அடக்கமாகவே இருக்கும், சுற்றி நின்றுகிட்டு இருக்கும். ஏன்னா ஆபத்துகள் இருக்கு. சிறுத்தை புலி எங்கேயாவது வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எங்கேயாவது மறைஞ்சிருக்கோம். ஏதாவது ஆடு தனியா வருதா, மேய்ப்பனை விட்டு தூரமா வருதா, ஸ்தோத்திரம், அது தனியா எங்க நடக்கணும், தனியா போகணும் வருதா, அவைகள்லாம் பிடித்து சாப்பிட்டு கொன்று குவிக்கும்படியாக காத்துக்கிட்டே இருக்குமா. ஆனா புத்தி உள்ள ஆடுகள் தன் மேய்ப்பனை சுற்றியே இருக்குமா, கைக்கு அடக்கமாகவே இருக்குமா. ஏன்? மேய்ப்பனுக்கு அந்த இடம் அவருக்கு பழக்கம். அவர் முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, இந்த இடத்துல இங்க பாதுகாப்பு இருக்குங்க, அது பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால மேய்ப்பன் பக்கத்திலே இருப்போம்னு இருக்குமா. சில புத்தீனமான ஆடுகள், பெருமை நிறைந்த ஆடுகள், கலகக்கார ஆடுகள் என்ன பண்ணுமா, வெளியே போயிருமா. என்னை கேட்கும் அன்பார்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அவருக்கு அடக்கமான ஆடாக, அவள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஆடால், அவள் வசனத்தின் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக நாம் இருக்கும் பொழுது எந்த ஆபத்து வராது. ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. ஆட்டுக்கு சளி பிடித்தா யாரும் மோப்பம் தெரியாதான், மேய்ப்பன் யாரும் தெரியாதா, மற்றவன் யாரும் தெரியாதா, ஸ்ட்ரேஞ்சரும் தெரியாது, மேய்ப்பனும் தெரியாது. அதனால யாருக்கு பின்னாடி போகணுமோ போயிட்டே இருக்குமா. அது ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. ஏன்னா மோப்ப சக்தியினால தான் அதை வந்து தன் மேய்ப்பனை அறிஞ்சிருக்கும். அப்போ ஆண்டவன் நமக்கு பகிர்த்தறிவை கொடுத்திருக்கிறார். பகிர்த்தறிவின் நாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கார், வரங்களை கொடுத்திருக்கார். இதுதான் சத்தியம், இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மெய்ப்பன். எனக்கு பின்னாடி நாம் போவோம். கத்த சொல்றார், அந்த பகிர்த்தறிவு தேவ ஆவியானுடைய தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு தான் அது இருக்கும். இது தேவ ஆவியானவரை, நான் செல்கிற பாதை சரிதானா, சரியான உறவில் தானே இருக்கிறானா, தேவனுடைய உறவில தான் இருக்கிறானா, என்னை வழி நடத்தும், அதை காண்பியும் கருத்தை காண்பிப்பார். He will show you, he will help you to discern things. அதை பகிர்ந்தறிந்து பார்க்கக்கூடிய கிருபைகளை தருவார். ஆக நாம் பார்க்க வேண்டியது இந்த 3வது பகுதியை சொல்றாரு, ஒருவனும் என்னுடைய கரங்களிலிருந்து, பிதாவின் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. என்ன உத்தரவாதம், என்ன உத்தரவாதம் பாருங்க. உங்களை யாருமே பறித்து கொள்ள முடியாது. இன்னொருத்தர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45 அதிகாரம், ஏசாயா 45, ஏசாயா 49 15 16 சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்.
வரைந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை மூல பாஷையில் இல்லை, மாறாக செதுக்கி இருக்கிறேன் தான் எழுதப்பட்டிருக்கிறது. I have carved you. Carving is different from painting. Carving is different from என்ன சொல்ற, from drawing a picture. வரைந்திருக்கிறேன்ங்கிற வார்த்தைக்கும் செதுக்கிற வார்த்தைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. வரைந்தது மறைந்துரும், செதுக்கினது மாறவே மாறாது. சில கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து கல்வெட்டுகள்லாம் இன்னைக்கு கிடைக்குது. அது நமக்கு இன்னார் இந்தங்கெல்லாம் வாழ்ந்திருக்கான்னு நமக்கு காண்பிக்குது. அவன் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருந்தா இன்னைக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்தில் அது அப்படியே சுவடுகள்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனால் பார்க்கும்பொழுது வெட்டப்பட்ட கல், பார்க்கும் பொழுது அதே அந்த கார்வ் பண்ண கல், செதுக்கப்பட்ட கல், செதுக்கப்பட்ட ஒரு காரியம் மறைந்து போகவே போகாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உள்ளங்கையில தாய் பாலகளை மறந்தாலும் உன்னை மறப்ப, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி இருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, செதுக்கி வச்சிருக்கார். நான் சிறுபிள்ளையில் ஒரு ஹாஸ்டலில் நிறைய படிச்சிருக்கேன். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, தாப்பனாருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அதிகமாக விடுதியிலே தங்கி இருக்கிறேன், தங்கி படிச்சிருக்கிறேன். அப்போ எங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எங்களுக்கு காயப்பட்டால், சரீரத்தில் ஏதாவது சேதம் இருந்தால், எங்களுக்கு எங்கள் பள்ளியிலுக்கு நிர்வகிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, கிறிஸ்டின் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல், ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அங்கே நான் ஒரு நாள் எனக்கு கால்களில் காயம் ஏற்படுதுன்னா காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும்படியாக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிருக்கும்போது தாய் வந்து குழந்தைய போட்டுட்டு ஓடிட்டா. ஐயா, என்னால் அந்த குழந்தைய வளர்க்க முடியலையா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த குழந்தைய எங்கேயாவது கொடுத்து வளர்த்துருங்கன்னு சொல்லிச்சுட்டு போயிட்டா. பெத்த தாய் பெத்தெடுத்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா. அதை பார்க்கும்போது, அந்த காட்சியை பார்க்கும்போது இந்த வசனம் தான் நினைவு வருது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். ஐயா, இந்த நெருக்கத்தின் காலத்தில் உங்களை மறக்க மாட்டார், வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்க மாட்டார். அதுதான் அவருடைய கரத்தில் நான் நித்திய ஜீவனை நாடுகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். ஒருபோதும் அவருக்கு கெட்டு போவதில்லை, நரகத்துக்கு போகவே போகாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நீ நரகத்திற்கு போக மாட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை மறந்து பார்க்கும் நீதிமான் மறந்து பாவ வாழ்க்கையை வாழாதே, அதை விட்டு வெளியே வா. Come out of that. ஆண்டவருக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துற, நல்ல பட்டுச்சேலையும் நல்ல பெஸ்ட் சூட்டும் போட்டுக்கிட்டு போய் அழுக்கான இடத்துல உட்காருவியா? உட்கார மாட்டேன். ஏன்? அது அழுக்கு. சூட்டு விளையேறப்பட்டதுயா. சூட்டை காட்டில் விளையேறப்பட்டது நீதியின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை கரப்படுத்தாத, அந்த வஸ்திரத்தை பத்திரமா வச்சுக்க. மூணா சொல்றாரு, அதுல ஒருவனும் என் பிதாவின் கருத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. உன்னை செதுக்கி வச்சிருக்காரு. புரிகிற மாதிரி சொல்றார். மனுஷர்களாகி நாம புரிந்து கொள்வதற்காக சொல்றார். அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்ததுங்க அவருடைய கரம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள்ல வருது. மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். தேவையற்ற உபதேசங்கள் கிறிஸ்துவின் கரத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு நேர்த்தியா இருக்கும். சிலர் சொல்றாங்க, சபைக்கு முன்னாடி இருந்து நீ பாவரிக்கை பண்ணாதான் பரலோகம் போவ. எங்க போட்டிருக்கு? நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்தால் நம் பாவங்களை அநியாயத்தும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மை நீதம் உள்ளவராக இருக்க. மனுஷங்கிட்ட நாம் அறிக்கை செய்யணும் தேவையில்லை, சர்ச் பாஸ்டர்கிட்ட அறிக்கை செய்யணும் தேவையில்லை, சபை மத்தியில் என்னென்ன அறிக்கை செய்ய தேவையில்லை. இதெல்லாம் கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம். ரோமர் 8:36, 36, 37, 38 வசனத்தில் வாசிக்கும்போது 39 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, வருங்காரியமோ, நிகழ்காரியமோ, ஸ்தோத்திரம், நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, வேற எந்த காரியமானாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயங்கொள்ளவர்களா இருக்கிறோமே. ரோமர் 8:36 தான் வாசிக்கிறோம். என்னிலே அன்பு கூறுகிற இயேசுவினாலே நான் ஜெயம் பெறுவேன், எதுவும் என்ன பிரிக்காது. அல்லேலூயா. ஒருத்தரும் பிதாவின் கருத்தில் இந்த பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென்.
உன்னை குற்றப்படுத்தலாம். பழைய வாழ்க்கையை சொல்லி பிசாசு குற்றப்படுத்துவான். அதான் அவன் வேலையே. ஏன்னா அவன் அறிவு கெட்டவன். அவன் பழச சொல்லி சொல்லி காப்பான். சோர்ந்து போகாத, உன்னை நீதிமான் ஆக்கி விட்டார். உன் பாவத்தை கிறுக்கி போட்டுட்டார். உன் பாவத்தை மறந்துட்டார். பாவத்தை முதுகு பின்பதாய் போட்டுட்டார். பாவத்தை நினைக்கிறதில்ல, பாவத்தை கடலின் ஆழத்துல போட்டுட்டார். பழச சொல்லி காமிக்கிறான் ஒருத்தன், கவலையே படாதுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி. அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுல ஒண்ணு தேவ நீதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கார். இப்படிப்பட்ட உத்தரவாதம் நம்ம அருள்நாதர் இயேசு கிட்ட இருந்து தான் வருது. அவர் எனக்குள்ள வாழ்றார். இனி நாளில் இயேசுவே வாழ்கிறார். வாழ்க்கையின் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு அருளுகிற இயேசு எனக்குள்ள வாழ்றார். என் வழியே வாழ்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு எனக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு காலம் கெட்டு நரகத்திற்கு போவதில்லை. நான் கெட்டு போகாமல் பரலோகத்துக்கு செல்வேன். ஒருவனும் என்னை பிதாவுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. காரணம், இயேசு எனக்குள்ளாக பாதுகாப்பா இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? எனக்குள்ளாக பாதுகாப்பா இருக்கிறார். அவர் எனக்கு பாதுகாப்பின் உத்தரவாதமா இருக்கிறார். ஒருவரும் என்னை பறித்து கொள்ள முடியாது. எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாய் இந்த பூமியில் இருக்கிறார். என் வலது பாரசத்தை அவர் இருக்கிறார். எனக்கு அதிகாரம் அளித்தவர் அவர் தான். இயேசுவின் நாமம் சபைக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. அதை எடுத்து நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு தகுதி கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் கொடுத்திருக்கிறார் பொழுது நான் ஒருபோதும் யார் என்னை பறிக்க முடியாது. அதான் கிருபை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து அந்த நாட்களில் கேட்போம். ஒருவரும் என்னை பறித்து கொள்ள முடியாது. None of a person can pluck me out of his hand. I will not perish. Since I have received the eternal life from Jesus, இயேசுவின் கரங்களில் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டபடினாலே none of person can pluck from the hands of the Father God. Yes. பிதாவுடைய அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. அவரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையுள்ள வாழ்வுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே இயேசு பாடுபட்ட பொழுது எங்களுடைய வாழ்வும் கடந்த கால வாழ்வும் சிலுவையிலே மரித்து மாண்டு போயின. இன்றைக்கு நாங்கள் வாழ்வது நாங்கள் அல்ல, இயேசுவே எங்கள் சரீரத்திற்குள்ளாக குடியிருந்து வாழ்ந்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் சரீரத்துக்குள்ளாக இருந்து செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் சரீரத்துக்குள்ளாக வாழ்ந்து அவர் எங்களுக்கு பாதுகாப்பை அருளுகிறார் என்கிற வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. அந்த உத்தரவாதத்தோடு வாழ்வதற்குரிய கிருபைகளை தாங்க, வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. ஐயா, உம்முடைய ஜனத்தை நீர் காத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணை உண்டாயிருப்பார். திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற குடும்பங்களில் எல்லா தேவைகளை சந்தித்து திருமண காரியங்களை நடத்தி கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் உடைய இரத்த கோட்டையின் பாதுகாவலுக்குள்ளாய் பாதுகாத்து வழி நடத்துங்க. நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொலைந்து போன என்ன தேடி வந்தவர் இயேசு. ஆண்டவர் விட்டு தூரமா போனேன், தொலைந்து போனேன், ஆண்டவர் மறந்து போனேன், ஆனா என்னை தேடி வந்தார் ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியின் என்ன பாடல்? போடு. தேங்க்யூ லார்ட். ஒரு பாடலை பாடு. கம்யூனியன் பாடல். தேங்க்ஸ். ஒரு பல
ஒரு பாபா எஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் தான் எனக்கு பலன், ஆண்டவர் தான் எனக்கு சத்துவம். உண்மையில்லாமல் வேற யாரப்பா? நீர் தான் எனக்கு பாதுகாப்பல், நீர் தான் எனக்கு பாதுகாவல், உத்தரவாதம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். என் பெல்லன் நீவே, அன்பு கூறுவேன், மகிழுவேன் தினம் உம்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே, என் பெல்லன் நீவே, அன்பு கூறுவேன், மகிழுவேன் தினம் உம்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே, உமது ரட்சிப்பினார் நீச்சமும் மகிழுவேனே. உம்மல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினார் நீச்சமும் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஹல்லேலூயா. என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே, உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பினச்சாரமும் நீரே, என் ஜீவனிரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே, உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பினச்சாரமும் நீரே, தூய ஆவியே, சேற்றர வாழனும் நீரே, உம்மல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, சேற்றர வாழனும் நீரே, உம்மல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து நீங்கள் பந்தி ஆயத்தமாக்கி இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பெற்று நீங்கள் வாங்கி புசிங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு ஆய்ப்படானவரே சார், உங்களுக்கு ஆய்ப்படானவரே சார், உங்களுக்கு ஆய்ப்படானவரே சார். போஜனம் மணியின் பின்பு அந்த படையை பாத்திரத்தை எடுத்து, எந்த பாத்திரம் 10 நாளைக்கு புதிய உடன்படிக்கையார்கள், நீங்கள் இதை பானம் பண்ணும்போது மரத்தை தேர்கள் சொன்னார். உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஏகமனதோடு எடுத்துக்கொள்ளலாம். இது இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆண்டினுடைய 23வது கர்த்தருடைய நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலுமாக ராஜா நாங்கள் கூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கருத்து கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வருகிற வாரத்திலுமாக நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிகளும் தடைகள் எல்லாம் விலகி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தடைகள் எல்லாம் விலக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அரசாங்கம் எங்களுடைய சுகாதாரத்தை, ஆண்டவரே எங்கள் சுகத்தை அடிப்படையை கொண்டு எடுத்திருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் நாங்கள் உடன்பட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளே சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாதுகாப்பு அளிக்கிற இயேசு எங்களுக்குள்ளாய் இருந்து வாழ்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு கூட நாங்களும் ஞானத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இது வெற்றியின் வாரமாக, சமாதானம் நிறைந்த வாரமாக, தெய்வீக சுகத்தோடு வாழ்கிற வாரமாக, மகிமையின் வாரமாக, ஆண்டவர் குறைவற்ற வாரமாக ஆண்டவரே இந்த வாரங்கள் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக கோடி நன்றி. நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். தேவனாய் கர்த்தர் முகத்தை உங்களில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். தேவனாய் கர்த்தர் முகத்தை உங்களில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யத்தையும் வழிநடத்தலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட உலகமெங்கிலும் பரிசுத்தவான்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நின்று சதாக்கள் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகான் மறாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாலிப வயது போல் ஆகிறது. ஆகையான ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகாரனை என்னென்ன மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. மீட்கப்பட்டு போவதில்லை, போதும் மீட்கப்பட்டு போவதில்லை, நாளும் மீட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு இருப்பதால்